4000 கோடியில் கட்டப்பட்டதாக விடியா திமுக அரசு பெருமை பேசி வரும் மழைநீர் வடிகால்வாய்களை வெறும் 2 மாநகராட்சி மண்டலங்களில் பராமரிக்க மட்டும் 24 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுகிறோம் என கூறி பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் நிதியை ஒதுக்கியது திமுக அரசு. எதற்கெடுத்தாலும் 4000 கோடியில் மழைநீர் வடிகால் அமைத்துள்ளோம் என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் அரசு அதை தற்போது முழுமையாக முடித்து உள்ளதா என்ற கேள்விக்கு யாரிடமும் விடையில்லை. ஏன் முதல்வரும் அமைச்சர்களுமே 90%, 99% என மாறி மாறி கூறிக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் அண்ணாநகர் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் சேதமடைந்த மழைநீர் வடிகால்கள் கட்டமைப்புகளை மாற்றும் பணிக்காக சென்னை மாநகராட்சி 24 கோடியே 89 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. தரமான கட்டுமானம் நடைபெற்றிருந்தால் இத்தனை கோடி ரூபாய் எதற்கு என சென்னை மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் இது பராமரிப்பு திட்டமா அல்லது உடன்பிறப்புகளின் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் திட்டமா எனவும் மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன் மழையில் சென்னையின் பெரும்பாலான பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது. பின்னர் 1032 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நகரம் முழுவதும் மழைநீர் வடிகால்கள் அமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டன. ஆனாலும் இப்போது பழுதடைந்துள்ளன என காரணம் கூறி மீண்டும் ஒரு புதுப்பிப்பு பணி என புதிய ஒப்பந்த பணிகள் மேற்கொள்வது எதற்காக என்ற கேள்வி எழுந்துள்ளது. 4000 கோடி ரூபாய் பணம் செலவழித்தும் பயனில்லை என்றால் எங்கு தவறு நடந்துள்ளது என மக்கள் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர். சென்னை மாநகராட்சி இதற்கான விடையை வழங்க வேண்டியது அவசியம். விடை தெரியவில்லை என்றால் அடுத்த கோடையில் அதற்கான விடையை தெரிவித்து சென்னை மக்கள் இவர்களை வழி அனுப்புவார்கள். எங்கள் நம்பிக்கை வெள்ளத்தில் அடித்துச் சென்றது போல இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அடுத்த வெள்ளத்திற்குள் அடித்துச் சென்றுவிடும் என மக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர்.